ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி புளியோதரை சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்குரிய புளி கொஜ்ஜி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். புளிக்கரைசல் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அது 4 டேபிள் ஸ்பூன். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். வரமிளகா 4, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. வெந்தய பொடி இது 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அது ஒரு 3 பிஞ்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு. ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். புளிக்கரைசல் ஒரு லெமன் சைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றி செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ கடுகு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். இது சவந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வரமிளகா 4 ஆட் பண்ணியாச்சு. இது சவந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிடலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம், ஏன்னா நம்ம கொதித்து வரும்போது திக்காக வரணும் இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு 200-250 கிராம் தண்ணி நான் ஆட் பண்ணியிருப்பேன். நமக்கு நல்லா கொதித்து தண்ணியாட்ட திக்காக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொதித்து நமக்கு வரும்போது திக்காக வரும். இது பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி, 3 பிஞ்ச். அடுத்தது இந்த புளி கொஜ்ஜிக்கு அது புளி கரைசல் புளி கொஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயப்பொடி, அதுதான் இந்த குழம்புக்கு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் வெந்தயப்பொடி அது 1 டேபிள் ஸ்பூன் போடணும். இந்த புளி கொஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா அந்த வெந்தயப்பொடி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நமக்கு அந்த சுற்றியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஓகே, ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த புளி வாசனையும் உங்களுக்கு போயிடணும், ஸ்மெல்லு. வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி. இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ தேவைங்கிறப்ப நம்ம இது பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை இருக்குல்ல, வறுத்த வேர்க்கடலை, அது நீங்கள் சாதம் பிசையும் போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தாளிக்கும் போதே வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பிசைஞ்சு ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.